அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர்-ரஹீக் அல்-மக்தூம், பகுதி 48. போர் கடமையாக்கப்பட்டு அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கியதை பார்த்து இறை நிராகரிப்பவர்கள் பயந்ததை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியா போர் கடமையாக்கப்பட்டதை கேள்விப்பட்டு உள்ளம் நடுங்கியவர்களை மிக வன்மையா பழித்து அல்லாஹ் குர்ஆன் வசனங்களை இறக்கினான். நம்பிக்கை கொண்டவர்களிலும் சிலர் போரை பற்றி யாதொரு தனி அத்தியாயம் இறக்கப்பட வேண்டாமா என்று கூறுகின்றனர். அவ்வாறே தெளிவான ஒரு திட்டமான அத்தியாயம் இறக்கப்பட்டு போர் செய்யுமாறு அதில் கூறப்பட்டிருந்தால் எவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கின்றதோ அவர்கள் மரண அவஸ்தையில் சிக்கி மயங்கி கிடப்பவர் பார்ப்பதை போல் நபியே உங்களை அவர் நோக்குவார்கள். ஆகவே அவர்களுக்கு கேடுதான். அல் குர்ஆன் 47வது அத்தியாயம் 20வது வசனம். போர் கடமையாக்கப்பட்டதும் அதற்கு ஆர்வமூட்டப்பட்டதும் அதற்குரிய தயாரிப்புகளை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டதும் அக்கால சூழ்நிலையின் தேவையாகவும் கட்டாயமாகவும் இருந்துச்சு. சூழ்நிலைகளை நன்கு அலசி பார்க்கும் ஆற்றலுள்ள தலைவர்கள் யாராக இருந்தாலும் அக்கால அவசியத்தை கருதி திடீர் நிகழ்வுகளை எதிர்கொள்ள தயாரா இருக்க வேண்டும் என தனது படைகளுக்கு நிச்சயமாக கட்டளையிட்டிருப்பாரு. விஷயம் இவ்வாறு இருக்க அனைத்தையும் அறிந்தவனும் மிகைத்தவனுமாக அல்லாஹ் இந்த கட்டளைகளை முஸ்லிம்களுக்கு பிறப்பிக்காமல் இருப்பானா? அக்கால சூழ்நிலையோ முற்றிலும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் கடும் மோதல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்துச்சு. அப்துல்லாஹ் இப்னு ஜவுஸுடைய படையின் நிகழ்ச்சி இணை வைப்போரின் ரோசத்திற்கும் இன பெருமைக்கும் மிகப்பெரிய அடியாயிருந்துச்சு. இந்த நிகழ்ச்சி இவர்களுக்கு மிகுந்த நோவினை அளித்துச்சு. அது மட்டும் இல்லாம நெருப்பு கங்குகள்ல புரள்பவர்களாக இவர்களை ஆக்கிவிட்டுச்சு. போர் சம்பந்தமாக இறை வசனங்களின் கருத்துக்களை ஆழ்ந்து சிந்திக்கும் போது பெரிய போர் சமீபத்தில் நடக்கப் போகிறது. அதன் முடிவில் அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் முஸ்லிம்களுக்கே கிடைக்கும் என்பதை நன்கு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வாறு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். மக்கா இணை வைப்பவர்கள் உங்களை உங்கள் ஊரிலிருந்து வெளியேற்றது போன்று நீங்கள் அவர்களை வெளியேற்றி விடுங்கள் என்று அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கட்டளை பிறப்பித்தான். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 191வது வசனத்தை படித்து பார்க்கவும். மேலும் வெற்றி பெற்ற இராணுவத்தினர் கைதிகளிடம் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டங்களை மேற்கூறப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் எவ்வாறு விவரிக்கின்றான் என்பதை பாருங்கள். ஆக இவை அனைத்தும் முஸ்லிம்களுக்குத்தான் இறுதியில் வெற்றி கிடைக்கும் என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன. இருப்பினும் முஸ்லிம்களின் ஒவ்வொரு வீரரும் அல்லாஹுவின் பாதையில் தனது வீரத்தை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த நற்செய்திகளை அல்லாஹ் உடனே வெளிப்படுத்தாமல் சற்று மறைத்தே வைத்தான். இந்த நாட்களில்தான் ஹிஜ்ரி 2 சஃபான் மாதம் கிபி 624 பிப்ரவரியில் அல்லாஹ் பைத்துல் முகத்தஸின் திசையிலிருந்து காபாவின் பக்கம் கிப்லாவை மாற்றிக்கொள்ளுங்கள் என கட்டளையிட்டான். இந்த விளைவு பிளவுகளை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்களின் அணிக்குள் புகுந்து கொண்டு நயவஞ்சர்களும் நம்பிக்கையில் பலவீனமானவர்களும் முஸ்லிம்களை விட்டு விலகி தங்களது பழைய கொள்கைக்கே திரும்பி சென்றனர். மோசடிக்காரர்கள் மற்றும் துரோகம் செய்பவர்களை விட்டும் முஸ்லிம்களின் அணி தூய்மையடைந்தது. கிப்லா மாற்றப்பட்டதால் ஏற்பட்ட பெரிய பலன் இதுவே ஆகும். மேலும் கிப்லா மாற்றப்பட்டதில் ஒரு நுட்பமான அறிவிப்பும் இருக்கலாம். அதாவது முஸ்லிம்கள் தங்களது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க இருக்கிறார்கள். இந்த தொடக்கம் முஸ்லிம்கள் தங்களின் கிப்லாவை கைப்பற்றுவது கொண்டு முடிவு பெறும் சத்தியத்தில் இருக்கும் ஒரு சமுதாயத்தின் கிப்லா எதிரிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அந்த சமுதாயம் அந்த கிப்லாவை எதிரிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து ஒரு நாள் விடுவித்தே தீரும் என்பதை உணர்த்தும் ஒரு நுட்பமான சுட்டிக்காட்டலும் இந்த கிப்லா மாற்றப்பட்டதில் இருக்கலாம். இது போன்ற கட்டிடங்களினாலும் சங்கை மிகு குர்ஆன் வசனங்களில் சுட்டி காட்டுதலினாலும் அல்லாஹுவின் பாதையில் போர் புரிய வேண்டும், அல்லாஹுவின் மார்க்கத்தை உயர்த்துவதற்காகவே தீர்வான ஒரு போரை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையும் உற்சாகமும் அக்கால முஸ்லிம்களிடம் மேலோங்கியிருந்தது. பத்ரு போருக்குரிய காரணத்தை பார்ப்போம். உசைரா என்ற போரை பற்றி நாம் முன்பு குறிப்பிட்ட போது மக்காவிலிருந்து சாமிற்கு சென்று கொண்டிருந்த வியாபார கூட்டம் ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து தப்பித்து விட்டது என்று கூறியிருந்தோம். இந்த வியாபார கூட்டம் சாமிலிருந்து மக்காவிற்கு திரும்பும் ஒரு நாள் நெருங்கிய போது இந்த செய்தியை அறிந்து வருவதற்காக தல்ஹா இப்னு உபைதுல்லா, சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் வடக்கு திசையின் பக்கம் அனுப்பியிருந்தாங்க. இந்த 2 பேரும் ஹவுரா என்ற இடத்தை அடைந்து அங்க தங்கியிருந்தாங்க. அபு சுஃபியான் வியாபார கூட்டத்துடன் அந்த இடத்தை வந்தபோது அந்த 2 பேரும் மதீனாவிற்கு திரும்பி போய் செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னாங்க. இந்த வியாபார கூட்டம் மிகப்பெரிய அளவுல குறைசி தலைவர்களுக்குரிய செல்வத்தோடு போயிட்டு இருந்துச்சு. இவங்க கிட்ட 50,000 தங்க நாணயங்களுக்கு குறையாத அளவு வியாபார பொருட்கள் 1000 ஒட்டகத்துல வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இவ்வளவு பெரிய வியாபார கூட்டத்தை பாதுகாப்பிற்கு 40 வீரர்கள் மட்டுமே இருந்தாங்க. மக்காவாசிகளுக்கு பொருளாதார ரீதியா மிகப்பெரிய சேதத்தை உண்டு பண்ணுவதற்கு இது முஸ்லிம்களுக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பாய் இருந்துச்சு. இந்த சேதத்தை ஏற்படுத்தினா
காலம் காலமாக காபீர்களின் உள்ளங்கள் துடித்துடித்தே கொண்டிருக்கும். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு அறிவிப்பு செஞ்சாங்க. இதோ குறைசிகளின் வியாபார கூட்டம் அவர்களது பொருட்களுடன் வருகிறது. இந்த கூட்டத்தை நோக்கி நீங்கள் புறப்படுங்க. அல்லாஹ் அந்த பொருட்களை உங்களுக்கு அளிக்கக்கூடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த போர்ல கலந்து கொள்ளணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவரையும் வலியுறுத்தல. காரணம், வியாபார கூட்டத்திற்கு பதிலாக மக்காவின் படையினருடன் பத்ரு மைதானத்தில் பெரிய அளவுல மூர்க்கமாக சண்டையும் மோதலும் நிகழும் என்று அவர்கள் எதிர்பார்க்கல. அதாவது செல்வங்களுக்கு பதிலே சண்டை நிகழும் என்று அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாததுனால இந்த பயணத்தில் கலந்து கொள்வது அவரவரின் விருப்பம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுட்டாங்க. இதற்கு முன்பு தாங்கள் கண்ட சிறிய பெரிய இராணுவ பயணங்களில் நிகழ்ந்தது போன்றுதான் இந்த பயணத்திலும் நிகழும் என்று எண்ணி அதிகமாக நபி தோழர்கள் இந்த பயணத்துல கலந்து கொள்ளாம மதீனாவிலேயே தங்கிட்டாங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குற்றமாகவே கருதல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து வெளியேற ஆயத்தமானாங்க. அவர்களுடன் 310ற்கு மேற்பட்டவர்கள், 313 அல்லது 314 அல்லது 317 என்ற கூற்றுகளும் இருக்கு, வீரர்கள் வெளியேறினாங்க. அதாவது 82 அல்லது 83 அல்லது 84 முகாஜிர்களும், அவுஸ் கிளையை சேர்ந்த 61 அன்சாரிகளும், கஸ்ரஜ் கிளையை சேர்ந்த 170 அன்சாரிகளும் இருந்தாங்க. மதீனாவிலிருந்து வெளியேறும் போது எவ்வித ஆரவாரமும் இல்லாம குறைவான தயாரிப்புடன் தான் முஸ்லிம்கள் இருந்தாங்க. முஸ்லிம்களுடன் 1 அல்லது 2 குதிரைகளே இருந்தன. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு குதிரையும், மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு குதிரையும் இருந்துச்சு. மேலும் 70 ஒட்டகங்கள் மட்டும் இருந்தன. அதில் ஒரு ஒட்டகத்திற்கு 2 அல்லது 3 மாறி மாறி பயணம் செஞ்சுக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அலி, மர்சத் இப்னு அபு மர்சத் கனவி ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய மூவரும் ஒரே ஒட்டகத்தில் மாறி மாறி பயணம் செஞ்சாங்க. இம்முறை மதீனாவிற்கும் அங்கு தொழுகை நடத்துவதற்கும் பிரதிநிதியாக அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து வெளியேறி ரவ்வா என்ற இடத்தை அடைந்த போது அபு லுபாபா இப்னு அப்துல் முன்தீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரதிநிதியாக நியமித்து மதீனா அனுப்பி வைத்தாங்க. இப்போருக்கான பொதுவாக தலைமைத்துவத்தின் வெள்ளை கொடியை முஸ்அப் இப்னு உமைர் அல் குரைசி அல் அப்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வழங்கினாங்க. படைகளை 2 பிரிவா ஆக்குனாங்க. 1 முஹாஜிர்களின் படை. இதற்குரிய கொடியை அலி இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்தாங்க. இக்கொடிக்கு உகாப் என்று சொல்லப்பட்டுச்சு. 2 அன்சாரிகளின் படை. இதற்குரிய கொடியை சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்தாங்க. இந்த 2 படைகளின் கொடி கருப்பு நிறமுடையதாக இருந்துச்சு. படையின் வலப்பக்க பிரிவிற்கு ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக்கினாங்க. இடப்பக்க பிரிவிற்கு மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக்கினாங்க. நம்ம முன்பு கூறியது போலவே இவ்விருவர் தான் குதிரை வீரர்களாக இருந்தாங்க. போரின் கடைசி பிரிவிற்கு கைஸ் இப்னு அபு சஹ்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக்கினாங்க. மற்றபடி பொது தளபதியாகவும் படையை வழி நடத்துபவராகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே விளங்கினாங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில பார்க்கலாம். வாஹிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.